நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள், அதற்கு பிறகு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள் நுழையும் மாதமே கார்த்திகை மாதம். அதாவது சூரியன் நீச்ச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலே சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறாங்க. அப்போ இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது 3 கிரகங்கள் இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டோம். செவ்வாய் ஆட்சி அடைகிறார், சூரியனோ உச்ச நிலையை நோக்கி பயணிக்க தயாராகிட்டார். அதே போல் இந்த மாதத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக அமர்ந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருக்காருன்னு பார்க்குறோம். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இங்கே ஆட்சியாக இருக்கார். சுக்கிரன் துலாமில் ஆட்சி. இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் அமர்ந்திருக்கார். நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கார். ஆனால் சனி வக்ர நிலையில் இருந்தாலும் அவரை பார்க்கறது யாருன்னா குரு பகவான் பார்க்கார். தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக கடகத்தில் அமர்ந்த குரு சனியை பார்க்கார். அப்போ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து சனி பகவானுடைய வக்ரம் கண்ட்ரோல் ஆகுது. நம்ம குரு அதிசாரமாக இருந்து வக்ர நிலையை என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கிறனால என்ன விஷயங்கள் நன்மை ஏற்படும்? பொதுவாகவே உலகியல் ரீதியாகவும் சரி, நம்மளுடைய அடிப்படை செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் ஏறும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை செய்ய முடியல, நமக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது, அவ்வளோ செயல்பாடுகள் இருக்குது, தடையாகவே இருக்குது, நம்மளுடைய தனித்திறமையை கொண்டு வரணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அத்தனை விதமான நபர்களுக்கும் அத்தனை விதமான நல்ல நாடுகளுக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். மேலும் பார்த்திங்கன்னா, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு, என்னை மீறி எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன நாடுகள் கூட மற்ற நாடுகளுடன் இணைந்து ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள்லாம் ஒன்றிணைந்தால் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வெற்றி பெறப்போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே எல்லா நாடுகள்லையுமே, எல்லா மாநிலத்திலையுமே, எல்லா ஊர்கள்லையுமே ஒலிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எங்கேயா கேட்காமல் இருக்க முடியுமானா இருக்கவே முடியாது. சுவாமியே சரணமையப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தை நம்மளுடைய அத்தனை விதமான உணர்வுகளிலும், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன். அப்படியே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட சாதாரணமாக நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிருப்பாங்க மனசில். இங்கிட்டேருந்து ஒருத்தர் சொல்லுவார், அவர் நம்மளுடைய சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா மாதிரி அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கும் போய் கிடைக்கும். அப்போ இந்த 2 மந்திரங்கள் போதும் இந்த கார்த்திகை மாதத்தை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள். சபரிமலை ஐயனும் நம்மளுடைய ஆறுபடை முருகனும் 2 பேரும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை நம்முடைய அனைத்து விதமான ராசி நேயர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். வாங்க பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் நீச்சம் பெற்ற சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து நகர்கிறார். அப்போ இந்த நகர்வு என்பது உச்சத்தை நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு.
இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே. ஏன்னா சூரியன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி. லாபம், எல்லா விதமான லாபங்களும் கிடைக்காமல் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக எல்லாம் நல்லா வேலை பார்த்துருப்பீங்க, நல்லா ஒரு பிஸ்னஸில் உங்களுடைய முழு மூச்சாக செயல்பட்டுருப்பீங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கும். அந்த லாபஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் வலு இழந்தனால லாபங்கள் தள்ளி போச்சு. அப்போ இப்போ அவருடைய ஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு செல்வதனால் சூரியன் 2ஆம் இடத்துக்கு செவ்வாயுடன், அதாவது 2ஆம் இடத்து அதிபதியுடன் சேர்ந்து பயணிக்கும் இந்த அருமையான காலம் உங்களுடைய வசந்த காலம் என்று சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா புதுமையான விஷயங்கள்லாம் நீங்கள் உண்டாக்குவீங்க. புது புது விஷயங்கள் உங்களை தேடி வரும். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் புதுசாக ஒரு தொழில் செய்யணும், அந்த தொழில் செஞ்சால் வெற்றி கிடைக்குமா? நீங்கள் கார்த்திகை மாதத்தில் அந்த செயல்பாடுகளை செயல்படுத்தும் போது உறுதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பண வரவுகள், நம் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாபஸ்தான அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்வதனால் பண வரவுகளுக்கு பஞ்சம் இல்லை. நன்றாக பண வரவுகள் வரும். கடன் பிரச்சனைகள் குறையும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி, அவரை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த மாதம் வந்து டைரெக்டாக பார்த்து மட்டுப்படுத்துவார். அப்போ கடன் பிரச்சனை வந்து மீறுவதற்கான ஒரு வாய்ப்பு. குரு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆட்டோமேட்டிக்காக ஒரு இயக்கம் உருவாகும். புது புது வாய்ப்புகள் தேடி வரும்போது என்ன ஆகும்? உங்களுடைய முழு திறமையை நீங்கள் நிலைநாட்டுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு. இந்த மாதத்தில் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி பெண்கள் உறுதியாக தங்களுக்கு பிடித்தமான நகைகளை வாங்கி சேமிப்புக்கு வைத்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. தங்க நகை வீட்டில் நிறையா இருக்குது, ஆனால் என்னென்னா கழுத்தில் போட முடியல அப்படின்னு வருத்தப்படுற துலாம் ராசி பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த மாதத்துலேருந்து உங்கள் நகை உங்கள் கையில் வரும். கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய தங்க நகையை ரசித்து நீங்கள் உணர்வுபூர்வமாக போட்டுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க நகை கொண்டு போய் அடகு வச்சுட்டோங்க, ரொம்ப நகை வந்து அடகில் தான் இருக்குது, அதை மீட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கானா? இந்த கோச்சார கிரக ரீதியாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை. ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்கள் கொஞ்சம் இந்த மாதத்தில் வந்து பண வரவுகள் நன்றாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு தேவையில்லாமல் நிறையா விரைய செலவு பண்ணுறதுலாம் செய்யாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் வழிபாடு பின்பற்றுவது மூலமாக மகத்துவமான செயல்பாடுகளை முழுமையாக அடைய முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன்.